முருகா முருகா அருள்தா அருள்தா. முருகர் நமக்கு என்ன அருள் தர போறாரு, என்ன மெசேஜ் பாஸ் பண்ண போறாரு, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ முருகரை நல்ல மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் இந்த மெசேஜ் நிச்சயமா தேவையான ஒண்ணா இருக்க போகுது. ஸோ முருகர் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், முருகரை நீங்க உங்க கூட பிறந்த ஒரு அண்ணனா தம்பியா நிச்சயமா எடுத்துக்கலாம். இந்த தருணத்துல நீங்க அவரை எடுத்து சில காரியங்களை முன்ன செய்யும் போது கண்டிப்பா அந்த காரியங்களை பத்தி எந்த ஒரு கவலையும் பயமும் உங்க மனசுல ஏற்படாது. முருகர் நிச்சயமா உங்களுக்கு எப்பவுமே ஒரு உறுதுணையா இருப்பாரு. இப்ப இருக்கக்கூடிய தருணத்துல உங்களுடைய உடன் பிறந்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் சரி, அதை நீங்க முருகர்கிட்ட கேட்கலாம். நீங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னாலும் சரி, அதையும் நீங்க முருகர்கிட்டயே கேட்கலாம். கண்டிப்பா அதற்கான வாய்ப்பை முருகர் அமைச்சு கொடுப்பாரு. ஸோ முருகர் பேரால எல்லாரையும் உடன் பிறந்தவங்களா நினைச்சு கூட இப்படி நினைச்சு முருகர்கிட்ட நீங்க வேண்டிக்கிற ஒரு விஷயம், கண்டிப்பா உங்களால பொருளால உதவி பண்ண முடியலனாலும் மனதார நீங்க முருகர்கிட்ட கேட்கறதுனால அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும். நீங்க மனசு கவலைப்பட வேணாம். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் முருகரை ஒரு அண்ணனா தம்பியா நீங்க தாராளமா கேட்கலாம். அந்த துணை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்றதுதான் முருகர் இந்த பதிவுல உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு இந்த நிமிடம். நீங்க முருகருக்கு நன்றி சொல்லும் விதமா ஓம் முருகா, நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரியான டெய்லி மெசேஜ் பார்க்கறதுக்கு.